Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா அதோடைய ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எப்படி அதோடைய அட்ஜாயிண்டோட வந்து ரிலேட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, ஆல்ஃபா வந்து ஸ்பெக்ட்ரல் வேல்யூ ஆஃப் ஏனா ஆல்ஃபா காஞ்சுகேட் வந்து ஸ்பெக்ட்ரல் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார். அதே மாதிரி வைஸ் வர்சா. ரெண்டாவது, எந்த ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவாக இருக்க போது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏங்கிறது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ யூனியன் வித் செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா, வேர் ஆல்ஃபா காஞ்சுகேட் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஸ்டார். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை ப்ரூவ் பண்ணோம். இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செட்டு அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூஸ் அதெல்லாம் ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸ். அதே நேரத்தில் இந்த செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா காஞ்சுகேட் பிலாங்ஸ் டு ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஸ்டார். இதுவும் வந்து இந்த யூனியன் வந்து சப்செட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ வந்து கான்வர்ஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது எந்த ஒரு ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எடுத்தாலும் ஒன்று அது வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவாக இருக்கும், அல்லது அது வந்து இந்த கலெக்ஷனில் இருக்க போகுது. ஓகே, ஸோ ப்ரூஃப் லெட் alpha belongs to spectrum of A. So நம்மளுடைய claim என்ன? நம்மளுடைய claim வந்து alpha belongs to approximate eigenvalue of A or alpha. ஓகே, நான் இங்கே வந்து ஆல்ஃபா நாட்னு வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஆல்ஃபான்னு எழுதுகிறோம். ஸோ ஆல்ஃபா நாட் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா காஞ்சுகேட் இது வந்து ஒரு ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார். ஓகே, ஒன்று அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவாக இருக்க போது, அல்லது ஆல்ஃபா நாட் வந்து அந்த செட்டில் அந்த கலெக்ஷனில் இருக்க போது. இப்போ நம்ம வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது ரெண்டுமே வந்து, அதாவது நம்ம இது அல்லது இதுன்னு சொல்லணும். இப்போ இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ரடிக்ஷன் என்ன, ரெண்டுமே ஹோல்ட் ஆகலைன்னு சொல்லணும். அதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன், அதாவது தான் வந்து நெகேஷன் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் தட், ஸோ நம்மளுடைய அசம்ஷன் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இல்லை. சப்போஸ் தட் ஆல்ஃபா நாட்டுங்கிறது வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ இல்லை, அதே நேரத்தில் ஆல்ஃபா நாட்டுங்கிறது வந்து இந்த கலெக்ஷன்லேயும் இல்லை. செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா காஞ்சுகேட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லைன்னு எடுத்திருக்கோம். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபா நாட் வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ இல்லை. ஆனால் அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவோட டெஃபினிஷன் என்ன, அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ வந்து ஒரு நம்பர் அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூனா அது வந்து பவுண்டட் பிலோ இல்லை, ரைட்? பவுண்டட் பிலோ இல்லை. அப்போது இது அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ இல்லைன்னா இது வந்து பவுண்டட் பிலோ, ரைட்? இது வந்து பவுண்டட் பிலோ. தென் ஆல்ஃபா நாட், தட் இஸ் இந்த ஆப்ரேட்டர் வந்து பவுண்டட் பிலோ, தட் இஸ் தென் A minus alpha naught I is bounded below. அது மட்டும் இல்லை, and alpha naught வந்து ஒரு ஐகன் வேல்யூ இல்லை, ரைட்? ஆல்ஃபா நாட் காஞ்சுகேட் வந்து ஏ ஸ்டார் உடைய ஐகன் வேல்யூ இல்லை. ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா நாட் காஞ்சுகேட் இது வந்து, அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், ஆல்ஃபா நாட் இஸ் நாட் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார். ஆனால் இதோடைய அர்த்தம் வந்து என்னென்னா, இதோடைய அர்த்தம் வந்து ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ, ஆல்ஃபா
sorry, alpha naught conjugate. இது வந்து is an injective, is not an injective, is not an injective map. Oh sorry, is an injective map. ஏன்னா வந்து ஒரு நம்பர் ஐகன் வேல்யூ எப்போ சொல்லுவோம்னா ஏ ஸ்டார் மைனஸ் அந்த நம்பர் டைம்ஸ் ஐ, அது வந்து இன்ஜெக்டிவ், அந்த மேப் வந்து இன்ஜெக்டிவ் மேப் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்கேலரை வந்து ஐகன் வேல்யூன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நாட் அன் ஐகன் வேல்யூ, நாட் அன் ஐகன் வேல்யூன்னா இது வந்து ஒரு இன்ஜெக்டிவ் மேப், ரைட்? இது வந்து ஒரு இன்ஜெக்டிவ் மேப். ஓகே, ஸோ இந்த மேப் இன்ஜெக்டிவ்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன சொல்லலாங்கிறத ஃபர்தராக என்ன ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது இந்த அசம்ஷன்ல இருந்துங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா நாட் கான்ஜுகேட் ஐ, இது இன்ஜெக்டிவ்னா திஸ் இம்ப்ளை ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் இந்த செட், இந்த மேப்பு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் இது வந்து சிங்கிள்டன் ஜீரோ, ரைட்? சிங்கிள்டன் ஜீரோ வெக்டர். ஒரு ஆப்ரேட்டர் வந்து இன்ஜெக்டிவ்னா அதோடைய ஜீரோ ஸ்பேஸ் வந்து சிங்கிள்டன் ஜீரோ வெக்டர். ஆனால் நமக்கு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டரும் ரேஞ்ச் ஆஃப் அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அந்த ஆப்ரேட்டரும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன ரிலேஷன்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் பி, இது வந்து ரேஞ்ச் ஆஃப் பி ஸ்டார், இதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே பி வந்து ஏ ஸ்டார், ஸோ பிங்கிறது என்ன? பி வந்து நம்ம ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா நாட் கான்ஜுகேட் ஐ, இதோடைய டியூவல் இதோடைய அட்ஜாயிண்ட் என்ன? பி ஸ்டார் என்ன? ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ. ஸோ திஸ் இம்ப்ளை ரேஞ்ச் ஆஃப் ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ, இதோடைய பருப்பு பார்க்குறோம், இது வந்து சிங்கிள்டன் ஜீரோ, ரைட்? இது வந்து சிங்கிள்டன் ஜீரோ, ஏன்னா இந்த செட்டும் ஈக்குவல். அப்போ ரேஞ்சோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் பார்த்துருக்கோம், அது சிங்கிள்டன் ஜீரோ. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ரேஞ்சு வந்து க்ளோஷர் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு ஹெச், ரைட்? க்ளோஷர் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு ஹெச். ஏன்னா வந்து ஒரு செட் இருக்குது, அந்த செட்டோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து ஜஸ்ட் சிங்கிள்டன் ஜீரோன்னா அது சப்ஸ்பேஸாக இருக்குது. அப்போ அந்த சப்ஸ்பேஸ் வந்து டென்ஸ் சப்ஸ்பேஸாக இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இம்ப்ளை ரேஞ்ச் ஆஃப் ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் டென்ஸ் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச். ஓகே, ஸோ இந்த அசம்ஷன் எங்கேருந்து வந்திருக்கு? இந்த அசம்ஷன் வந்து ஆல்ஃபா நாட் கான்ஜுகேட் இஸ் நாட் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார்னு எடுத்ததுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ வந்து டென்ஸ் இன் ஹெச்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் பவுண்டட் பிலோ. இது பவுண்டட் பிலோன்னா திஸ் இம்ப்ளை நம்ம ஏற்கனவே வந்து அதாவது இதோடைய ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டு என்ன பார்த்தோன்னா, ஒரு ஆப்ரேட்டர் வந்து பவுண்டட் பிலோன்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து டென்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஹெச். ஸோ அதாவது ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட் பிலோ, ரைட்? ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட் பிலோ. இப்போ நமக்கு ஏ ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மேப் இருக்குது, ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இருக்குது. ஆனால் இந்த ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா ஏ ஸ்டார் பவுண்டட் பிலோன்னா ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட் பிலோ. இதை யூஸ் பண்ணி நம்ம இமீடியட்டாக என்ன சொல்ல முடியும்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் இஸ் க்ளோஸ்ட், ரைட்? ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் இஸ் க்ளோஸ்ட். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஓகே, ஸோ நம்ம ஒரு குயிக்காக இதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துடலாம். ஸோ திஸ் இம்ப்ளை ரேஞ்ச் ஆஃப் ஏ மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் க்ளோஸ்ட்.
in H. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, ஸோ நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். let y belongs to range of a minus alpha naught I. இதோட க்ளோஷர் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோம்னா this implies there exists a sequence xn in H such that axn converges to y, right? axn converges to y. ஆனால் ஏங்கிறது வந்து பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர். ரெண்டாவது கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து கோஷி சீக்வன்ஸ். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஸோ வித் அசம்ஷன் norm of x 1 by beta into norm of x less than or equal to norm ax for all x. இந்த அசம்ஷனை வச்சுட்டு 1 by beta into norm of xn minus xm is less than or equal to norm of axn minus axm. ஏன்னா இது வந்து பவுண்டட் பிலோலேருந்து வந்துடும். அதே நேரத்தில் இது ஒரு கோஷி சீக்வன்ஸ், ரைட்? இது கோஷி சீக்வன்ஸ். அதனால் எக்ஸ்என்னும் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ்னு வரப்போகுது. ஸோ திஸ் இம்ப்ளை xn is a Cauchy sequence in H, right? In H, beta வந்து greater than, இங்கே beta greater than 0, right? அதனால் xn வந்து Cauchy sequence in H, in a Hilbert space. So அதனால் xn வந்து converges. So this imply xn converges to x. That further imply axn converges to ax, as a is a bounded operator. அதே நேரத்தில் axn converges to y. அதனால் இங்கே ax equal to yன்னு வரப்போகுது, ரைட்? ax equal to y. அப்போது எந்த ஒரு எலமெண்ட் க்ளோஷரில் எடுத்தாலும், ரேஞ்சோட க்ளோஷரில் எடுத்தாலும் அது ஆக்சுவலாக ரேஞ்சிலேயே இருக்குது. அதை தான் வந்து இந்த ப்ரூஃப் வந்து கன்வே பண்ணுது. அப்போ ரேஞ்ச் வந்து ஒரு க்ளோஸ்டு செட் இன் ஹெச். அதே நேரத்தில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா, ஏற்கனவே என்ன கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா, ரேஞ்ச் வந்து டென்ஸ் இன் ஹெச்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு செட்டு க்ளோஸ்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் டென்ஸாகவும் இருக்குது. ஹென்ஸ் அந்த செட்டு வந்து ஈக்குவல் டு த ஹோல் ஸ்பேஸ் ஹெச், ரைட்? த ஹோல் ஸ்பேஸ் ஹெச். ஸோ தஸ் range of a minus alpha naught I is equal to h. Okay, அப்போ a minus alpha naught I வந்து ஒரு surjective map. That is, இதோடைய அர்த்தம் என்ன? That is, a minus alpha naught I is a surjective map. ரெண்டாவது நம்மளுடைய அசம்ஷன் என்ன? a மைனஸ் ஆல்ஃபா ஐ நாட், ஆல்ஃபா நாட் ஐ, இது வந்து பவுண்டட் பிலோ. நம்ம ஏற்கனவே பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம், ஒரு ஆப்ரேட்டர் பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர்னா அது வந்து இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ a மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் பவுண்டட் பிலோ இம்ப்ளை a மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் இன்ஜெக்டிவ். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, a மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இது வந்து போத் இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவ். ஆனால் நம்மளுடைய அசம்ஷன் என்ன? நம்மளுடைய அசம்ஷன் வந்து ஆல்ஃபா நாட் பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏயோட டெஃபினிஷன் என்ன? a மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இது வந்து ஐதர் நாட் இன்ஜெக்டிவ் ஆர் நாட் சர்ஜெக்டிவ். ஆனால் அந்த ரெண்டுத்தையுமே வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே ப்ரூஃப் வந்துட்டு, ரைட்? அதாவது கன்க்ளூஷன் வந்துட்டு. அப்போ a மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் போத் இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவ். திஸ் இஸ் a மைனஸ் ஆல்ஃபா நாட் ஐ இஸ் பைஜெக்டிவ். திஸ் இம்ப்ளை ஆல்ஃபா நாட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. ஆனால் இது ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஏன்னா ஆல்ஃபா நாட் வந்து ஸ்பெக்ட்ரத்தில் தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்தது? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணோம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆல்ஃபா நாட்டுங்கிறது ஸ்பெக்ட்ரல் வேல்யூ அப்ராக்சிமேட் ஸ்பெக்ட்ரமும் இல்லை, அதே நேரத்தில் ஆல்ஃபா நாட் வந்து இந்த செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா கான்ஜுகேட் பிலாங்ஸ் டு ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஸ்டார், அதுலேயும் இல்லை. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அசியூம் பண்ணதுனால நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. ஹென்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு.
அதாவது ஆல்ஃபா நாட் வந்து ஒன்று அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவாக இருக்க போது அல்லது ஆல்ஃபா நாட் வந்து இந்த கலெக்ஷனில் இருக்க போது. thus spectrum of A இது வந்து என்னன்னா approximate eigen spectrum of A union set of all alpha such that alpha conjugate belongs to the eigen spectrum of A star. ஸோ இது வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒரு ஜென்ரல் ஆப்ரேட்டருடைய ஐகன் வேல்யூஸ் அல்லது ஐகன் ஸ்பெக்ட்ரம், அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் ரைட், இந்த மூணுத்தையும் வந்து மூணும் வந்து எந்த மாதிரி வந்து ரிலேஷனில் இருக்குது, இந்த மூணு செட்டும் வந்து என்ன மாதிரி ரிலேஷனில் இருக்குங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாக இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரிசல்ட். நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம நார்மல் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு ரிசல்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தியரம், let A belongs to BL of H be a normal operator. So normal operator na என்ன definition recall பண்ணிக்கலாம், A star equal to A star A. ஸோ எந்த ஒரு செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் எடுத்தாலும் அது வந்து நார்மலாக இருக்க போது செல்ஃப் அட்ஜாயின்னா A equal to A star. அதே மாதிரி யூனிட்டரி ஆப்ரேட்டர் வந்து A star equal to A inverse. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நார்மல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா தென் நம்பர் 1 ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐகன் வேல்யூ ஆஃப் A if and only if alpha conjugate belongs to eigen spectrum of A star. ஓகே, ஸோ ஆனால் லாஸ்ட் ரிசல்ட் என்ன பார்த்தோம், ஸ்பெக்ட்ரல் வேல்யூவை தான் கம்பேர் பண்ணோம். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் A if and only if alpha conjugate belongs to spectrum of A star. ஆனால் இங்கே வந்து ஸ்பெக்ட்ரத்தில் இல்லை, இங்கே வந்து ஐகன் வேல்யூன்னே சொல்லிட்டோம். ஆல்ஃபா ஐகன் வேல்யூ, ஏவோட ஐகன் வேல்யூனா ஆல்ஃபா கான்ஜுகேட் ஐகன் வேல்யூ ஆஃப் A star எப்போ, when A star is normal operator. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து let x1 x2 be eigenvectors corresponding to distinct eigenvalue னு எடுத்துக்கலாம். corresponding to distinct eigenvalues say alpha 1 alpha 2. அதாவது நம்ம ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ், ஒன்று ஆல்ஃபா 1ஓட ஐகன் வெக்டர், இன்னொன்று வந்து ஆல்ஃபா 2ஓட ஐகன் வெக்டர்னா தென் இது ரெண்டுமே வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். மூணாவது வந்து எவ்ரி ஸ்பெக்ட்ரல் வேல்யூ is an approximate eigenvalue. That is spectrum of A இது வந்து equal to approximate spectrum of A. இது எப்போ ட்ரூனா A is a normal operator தான் வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரூஃப், ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட்லேருந்து வருது. அது வந்து என்னென்னா A வந்து A இஸ் நார்மல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் AXX இது வந்து ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் A star X for all X belongs to H. ரைட், ஃபார் ஆல் X belongs to H. ஒரு நார்மல் ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகும். இதை நீங்கள் குயிக்காக வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ A இஸ் நார்மல்னா நார்மல்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நாம் ஆஃப் AX ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் AX ரைட், இன்னர் ப்ராடக்ட் AX. ஆனால் இதை நம்ம எப்படி எழுத முடியும், A ஸ்டார் AX அட்ஜாயிண்டோடைய ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு. ஆனால் A ஸ்டார் A வந்து A தான், சரி A ஸ்டார் A வந்து A ஸ்டார். ஸோ அதனால் நம்ம அதை வந்து இப்படி மாற்றலாம், A ஸ்டார் A ஸ்டார் X ரைட். ஏன்னா வந்து A ஸ்டார் ஈக்குவல் டு
A star A. ஸோ மறுபடியும் அட்ஜாயிண்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் A star X, A star X. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து நார்மல் ஆப்ரேட்டர்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது, ரைட்? ஸோ இதுலேருந்து வந்து மறுபடியும் அதை ஆப்ரேட்டர் வந்து நார்மல்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்ன ரீசன் பாருங்கள், மறுபடி ஏஎக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஹெச். ஸோ திஸ் இம்ப்ளை, ஸோ ஒரு சைடில் வந்து அது வந்து ஏ ஸ்டார் ஏஎக்ஸ்னு வரும், ஆனால் இன்னொரு சைடில் வந்து அது ஏ ஸ்டார் எக்ஸ்னு வரும், ரைட்? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ மறுபடியும் இன்னர் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி மாற்ற முடியும்னா ஏ ஸ்டார் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்டார் ஏ எக்ஸ் எக்ஸ், this is equal to 0 for all x belongs to h, right? For all x belongs to h. So இப்போ இது வந்து in particular நீங்கள் வந்து ஓகே, ஸோ இது வந்து for all x belongs to h. ஆனால் இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், ரைட்? இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஏன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் வந்து போட்டிங்கன்னா இதுக்கு ஸ்டார் பார்க்குறீங்க, ஏ ஸ்டார் மைனஸ் ஏ ஸ்டார் ஏ, இதுக்கு ஸ்டார் போடுறீங்க, இதுக்கு ஸ்டார் போட்டிங்கன்னா சம்முக்கு ஸ்டார் போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டார் வரும், ஸ்டார் மைனஸ் ஏ ஸ்டார் ஏ ஸ்டார். அதாவது சம் ஆஃப் ஆப்ரேட்டருக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது வந்து அட்ஜாயிண்ட் மைனஸ் அட்ஜாயிண்ட் அல்லது ப்ளஸ் அட்ஜாயிண்ட். இப்போ மறுபடியும் வந்து இங்கே காம்போசிஷனுக்கு வந்து அட்ஜாயிண்ட் பார்க்குறீங்க. ஸோ ஏ டபுள் ஸ்டார் வந்து ஏ தான், அதுக்கப்புறம் ஏ ஸ்டார், ரைட்? மைனஸ் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார் வரும், அதுக்கப்புறம் இந்த ஏ டபுள் ஸ்டார் வந்து ஏ தான். ஓகே, ஸோ இது வந்து ஏ ஸ்டார், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் மைனஸ் ஏ ஸ்டார் ஏ, ரைட்? மைனஸ் ஏ ஸ்டார் ஏ. ஆனால் நம்ம வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன பார்த்துருக்கோம்னா இந்த குவான்டிட்டி தான் வந்து அதை டிஃபைன் பண்ணுது. அப்போ இங்கே வந்து இன்னர் ப்ராடக்ட் bx ஈக்குவல் டு 0 வேர் b இஸ் அ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து ஃபார் ஆல் எக்ஸுக்கு ட்ரூனா அந்த ஆப்ரேட்டர் வந்து 0 ஆப்ரேட்டராக இருக்கணும். இன் பர்டிகுலர் இந்த கேஸில் வந்து இது வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட், அப்போ இது வந்து 0 ஆப்ரேட்டர், தட் இஸ் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏ. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த ஃபேக்டர் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆல்ஃபா வந்து ஒரு ஐகன் வேல்யூனா ஆல்ஃபா கான்ஜுகேட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார். ஸோ அதை எப்படி பார்க்குறது? ஏன்னா ஆல்ஃபா ஐகன் வேல்யூ, ஸோ ஆல்ஃபா ஐகன் வேல்யூனா ஏ மைனஸ் ஆல்ஃபா ஐ எக்ஸ், இது வந்து 0. ஸோ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏன்னா there exists a x belongs to h with norm x equal to 1 and a minus alpha ix equal to 0, right? ஏன்னா ஐகன் வேல்யூவோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா நார்ம் ஆஃப் a மைனஸ் ஆல்ஃபா ஐ எக்ஸ் ஸ்கொயர் இது 0. ஆனால் இது வந்து ஏ வந்து நார்மல் ஆப்ரேட்டர், ஏ மைனஸ் ஆல்ஃபா ஐ பார்த்தாலும் அதுவும் நார்மல் தான். ஸோ அதனால் இந்த குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவலாக போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா கான்ஜுகேட் ஐ எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு ஈக்குவலாக வரப்போகுது. என்ன ரீசன்? as a minus alpha I is normal, right? Is a normal operator. இப்போ இங்கே வந்து ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா கான்ஜுகேட் ஐ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. வேறு ஆல்ஃபா கான்ஜுகேட் வந்து இங்கே ஆல்ஃபாலேருந்து வருது, அதே மாதிரி எக்ஸ் வந்து நான் 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்ல முடியும்னா ஆல்ஃபா கான்ஜுகேட் ஒரு ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார். மறுபடியும் வந்து கான்வர்ஸும் வந்து இதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்லேருந்து ஹோல்ட் ஆக போகுது. ஸோ ஹென்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ
imply alpha conjugate belongs to eigenvalue of A star. So மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா alpha conjugate belongs to eigenvalue of A star னா alpha belongs to eigenvalue of A. இதையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இதே ஆர்குமெண்ட் தான். ஸோ இந்த ப்ரூஃபில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸுங்கிறது வந்து ஒரு ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபானா எக்ஸுங்கிறது வந்து ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபா கான்ஜுகேட் எப்போன்னா வென் ஏ இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர், ரைட்? ஸோ இந்த ப்ரூஃப்லேயே இன்னொரு விஷயமும் சேர்த்து இருக்குது. அது வந்து என்னென்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஆல்ஃபா ஐ. ஜீரோ ஸ்பேஸ் வந்து ஐகன் ஸ்பேஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு நான் ஜீரோ வெக்டரும் வந்து ஒரு ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபா. ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா கான்ஜுகேட் ஐ. இது எப்போ ட்ரூ? இஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏ. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்தராக நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸ் வந்து ஆர்த்தோகனல்னு சொல்லணும். ஆனால் இது ஒரு யூஷுவலான ஃபேக்ட். லீனியர் அல்ஜிப்ராலே நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ப்ரூஃப் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலை. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து இதை ஸ்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எந்த ஒரு ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ. இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஒன், நம்மளுடைய கிளைம் என்ன? ஸோ கிளைம் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. இது எப்போ? இஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார். சும்மா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம்னா நோட் தட் எந்த ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்தாலும் ஸ்பெக்ட்ரல் வேல்யூ ஆஃப் ஏ இது வந்து என்னென்னா அப்ராக்சிமேட் ஸ்பெக்ட்ரல் வேல்யூ union set of all alpha such that alpha conjugate belongs to eigen spectrum of A. Okay, இதை நம்ம சொல்லிட்டோம். சரி, eigen spectrum of A star இதை நம்ம சொல்லிட்டோம். அதே நேரத்தில் and eigen value of A இது வந்து subset of இதுவும் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த செட்டு மட்டும் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த செட்டு என்ன? செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா கான்ஜுகேட் பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. இது வந்து என்னன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஏ இஸ் நார்மல். இது என்ன ரீசன்? நோட் தட் இது என்ன ரீசன்? as alpha belongs to spectrum of A if and only if alpha conjugate belongs to spectrum of A star. Whenever இது வந்து whenever A is normal, whenever A star equal to A star A. ஸோ இதை ஏன் நம்ம ரீகால் பண்ணிகிட்டே வரோன்னா இது இல்லாத ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் ஹோல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ இந்த செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா கான்ஜுகேட் பிலாங்ஸ் டு ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஸ்டார். இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஆனால் ஏற்கனவே ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ வந்து நத்திங் பட் அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. இதுவும் நமக்கு தெரியும், ரைட்? எந்த ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் யூனியன் இந்த செட்டு. இது வந்து என்ன ஆக போகுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆக போகுதுன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ, ஸோ ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏ இம்ப்ளைஸ் இது என்ன? அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ யூனியன் ஆல்ஃபா கான்ஜுகேட் பிலாங்ஸ் டு ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ ஸ்டார். இது என்ன? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ யூனியன் ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. ஏன்னா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏன்னா இது வந்து ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. மறுபடி திஸ் இஸ் ஈக்குவல் டு எந்த ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ. ஸோ அதனால் இந்த செட் வந்து நத்திங் பட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப்
அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ, ரைட் ஹேண்ட் சைடில் அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. இது எப்போ ட்ரூனா whenever ஏ இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ ஒரு ஆப்ரேட்டர் வந்து நார்மலாக இல்லைன்னா இது வந்து ஹோல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஓகே, ஸோ இதோட வந்து இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், இந்த தியரத்தோட ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை மட்டும் ட்ரூ இல்லைங்கிறதுக்கு வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சம்மேஷன் என் எக்ஸ் ஆஃப் என் இஎன் ப்ளஸ் 1. இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 இஎன் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு L2. அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன தெரியும்னா இதோடைய அட்ஜாயிண்ட் வந்து ஆர்னு தெரியும், ரைட்? லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரோட அட்ஜாயிண்ட் என்ன, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், அல்லது ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரோட அட்ஜாயிண்ட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதுவும் நமக்கு தெரியும். இப்போ ஜீரோ வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஏன்னா எல் ஆஃப் E1 பாருங்கள், எல் ஆஃப் E1 வந்து 0, ரைட்? எல் ஆஃப் E1 என்ன 0, ஏன்னா வந்து இங்கே எக்ஸ் ஆஃப் 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எல் ஆஃப் E1 என்ன 0 டைம்ஸ் E1. அப்போ 0 வந்து ஒரு ஐகன் வேல்யூ ஆஃப் 0 பிலாங்ஸ் டு ஐகன் வேல்யூ ஆஃப் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஆனால் 0 வந்து நாட் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட்? பட் 0 does not belongs to eigen value of R, right? Eigen value of R. ஏன்னா ஆறுங்கிறது வந்து ஒரு இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர், இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஐசோமெட்ரி ஆப்ரேட்டர். ஸோ அதனால் வந்து 0 வந்து ஒரு ஐகன் வேல்யூ கிடையாது. அப்போ இங்கே ரிசல்ட் வந்து ஏன் ஹோல்ட் ஆகலைன்னா, அதாவது ஆல்ஃபாங்கிறது வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் அன் ஆப்ரேட்டர்னா ஆல்ஃபா வந்து நாட் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டார்னு வந்திருக்கு. என்ன ரீசன்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் கிடையாது, ரைட்? ஏன்னா வந்து என்ன ரீசன், ஆர் எல் இது வந்து நாட் ஈக்குவல் டு எல் ஆர். அப்போ இந்த கண்டிஷன் நார்மல் ஆப்ரேட்டராக இருந்ததுன்னா வந்து இந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகும் whenever alpha is an eigenvalue of A, if and only if alpha conjugate is an eigenvalue of A star. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு லெக்சரை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நார்மல் ஆப்ரேட்டர்ஸ் அதை பற்றி, அல்லது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.